Hi friends, இப்போ நம்ம காஜு கட்லி வீட்லயே எப்படி ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சின்ன ஜார்ல 250 கிராம் முந்திரி எடுத்திருக்கேன். நல்லா பவுடரா அரைச்சுக்கோங்க, ரொம்ப அரைக்க கூடாது. சுகர் சிரப் செய்யறதுக்கு ஒரு கடாயில 1/2 கப் சர்க்கரை 1/2 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. டேஸ்ட்காக ஏலக்காவை நல்லா இடித்து பவுடர் ஆக்கி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா குங்குமப்பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க முந்திரி பவுடரை சுகர் சிரப்பில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கட்டி ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா மேஷ் பண்ணி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டி ஃபார்ம் ஆகாது. கடைசியாக நம்ம கட் பண்ணும்போது கரெக்டாக வரும். இந்த மிக்சர் நல்லா சுகர் சிரப்போட பிளெண்ட் ஆகி சாஃப்டாக வரும், ரொம்ப திக்கனாக வரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. கடாயில் இந்த மாதிரி ஒட்டுச்சுன்னா கீ ஆட் பண்ணிட்டு கிண்டிட்டே இருங்க. இப்போ இது நல்லா சாஃப்டா திக்கன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது கிரீஸ் பேப்பர்ல ஹாட்டா இருக்கும் போதே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வார்மாக இருக்கும் போதே சப்பாத்தி கட்டை எடுத்து நல்லா 1/4 இன்ச் திக்னஸ்ல ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா தேய்ச்ச அப்புறம் கொஞ்ச நேரம் இது கூல் பண்ணணும். கூல் பண்ண அப்புறம் தான் நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ இது நல்லா கூலாக கெட்டியாகிடுச்சு. இப்போ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ இதை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் இதை கட் பண்ண போகிறேன். ப்ராப்பராக ஷேப் வரதுக்காக நான் எக்ஸ்ட்ரா அதில் இருக்க கார்னர் பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இது நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சு வெளியிலே வச்சிருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.